மத்திய பாஜக அரசு சிஏஏ அமைப்பை ஏவி திமுக அமைச்சர்களை அச்சுறுத்தி வருவதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிஏஏ ஆகியவற்றை ஏவி திமுக அமைச்சர்களை மத்திய பாஜக அரசு அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்தார். திமுக என்னும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தன் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு இருப்பதை அனிதா ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்தார். அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சு வைரலாக பரவி வரும் நிலையில் சிஏஏ என்பது அமெரிக்க உளவு பிரிவு என்பது கூட தெரியாமல் தமிழக அமைச்சர்கள் இருக்கிறாரே என்று பின்னூட்டத்தில் பாஜகவினர் கருத்திட்டு வருகின்றனர். அந்த வகையில் தைரியமிக்கவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்கின்றான், இந்தியில பேசுகிறான். உடனே என்ன சொல்றான், எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் பேசுவேன். யார் சொல்ற? அடிதான் பாருங்க, பார்லிமெண்ட் அடி, எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க. இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று பிஜேபி கனவு காண்பிக்கொண்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை, இது இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் சிஏஏ இப்படி போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்ற சவாலை நாங்கள் விடுகின்றோம். என் மேலே அமலாக்கத்துறை இருக்கு, கேஸ் இருக்கு, என்ன பண்ணிவிடுவான்னு கேட்க ஒன்னும் நடக்காது. அந்த வகையிலே தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம். எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களையும் பிஜேபி வேட்பாளரும் டெபாசிட் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள், களத்தை அமைப்போம், எல்லா களத்திலும் வெற்றி பெறுவோம். எந்த நிலை வந்தாலும் உங்களோடு தோளோடு நிற்கின்ற சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.